ஜேர்னல் என்ட்ரி டாப்பிக்கில் இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அதுக்கு ரிபேட் தராரு சப்ளையர். என்ன என்ட்ரிஸ் பார்க்கலாம். மொத்தம் 3 ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாட்ஸ் என்ட்ரி? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டாட் வெண்டார். இப்போ வெண்டார் லெட்டஸ் ஏபிசி கம்பெனி. ஸோ பர்ச்சேஸ் இஸ் நாமினல் அக்கௌண்ட், டெபிட் எக்ஸ்பெண்டிச்சர். ஏபிசி இஸ் எ பர்சனல் அக்கௌண்ட், கிரெடிட் த கிவர். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டாட் ஏபிசி. ஓகே, அதில் கொஞ்சம் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறீங்க, நாட் ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ இஸ் ரிசீவிங் த குட்ஸ் ஃப்ரம் யூ. கரெக்டாக? அப்போ ஏபிசி அக்கௌண்ட் டாட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். பிகாஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இஸ் ஆல்சோ நாமினல் அக்கௌண்ட். அது கிரெடிட் த இன்கம். அது இன்கம் கிடையாது, அதாவது லெஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இடத்துல. ஓகேயா? சரி, இப்போ இது ரிட்டர்ன் பண்ணதுக்கு அவர் ரிபேட் கொடுக்குறாரு. ஓகே, ரிபேட் கொடுத்தானே அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன? ரிபேட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட் இந்த இடத்துல. ஸோ இன்கம். ஸோ இப்போ கிரெடிட் ரிபேட் போட்டுருவீங்க. டெபிட் என்ன போடுவீங்க? டெபிட் சப்ளையர் போடணும். ஆனால் கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், சார் அவர் தானே சார் கிவார், எப்படி சார் அப்போ டிபேட் பண்ணுவீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, சரி இந்த ரிபேட்டுங்கிறதே வந்து நீங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அதை நீங்களும் சப்ளையரும் அப்புறம் அக்ரி பண்ணி ஒரு அமௌண்ட் ஒத்துட்டீங்க. ஸோ அந்த ரிபேட் நோட்டை கொடுக்குறாரு அவர், அதை நீங்கள் சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க. அவர் இமெயில் பண்ணுறீங்க, சம்திங் யூ ஆர் ரிப்ளைங். ஸோ ஹி இஸ் ரிசீவிங் தட் ரிபேட் நோட். ஸோ ஏபிசி அக்கௌண்ட் டு ரிபேட் ரிசீவ்டு. ஓகேயா? அதுக்கப்புறம் அவர் அதுக்கு பணம் கொடுத்துட்டாருன்னா தென் பேங்க் அக்கௌண்ட் டு ஏபிசி. Bank is money coming in and ABC is a giver. Okay, yeah.